ராஜம்மாள் மேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ராஜம்மாள் மேம் ரைட். நமஸ்காரம் எல்லாருக்கும். 11வது அத்தியாயம் முடிக்க போறோம். இன்னொரு 5 ஸ்லோகம் தான் இருக்கு. இதுல விஸ்வரூப யோகம். பகவான் அர்ஜுனருக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சார். அதுல அண்ட சராச்சரம் எல்லாத்தையும் பார்த்து திகைச்சு போனார், பயந்து போனார், நடுக்கமானார். அதுக்கப்புறம் அவரே சொல்றார், நீ எனக்கு சதுர்புஜ ஸ்வரூபம், அந்த நாராயண ரூபத்துல நீ எனக்கு காமி, எனக்கு இந்த ஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, என் மனசு அமைதியாவே இல்லை. இத பார்த்து நீ எதுக்கு இந்த ஸ்வரூபத்தை எடுத்த, எதுக்கு இத எனக்கு காமிச்ச அப்படின்னு அவர் அதுக்கு விளக்கமும் கொடுத்த. இப்ப நீ எனக்கு சாதாரண நாராயண ஸ்வரூபத்துல உன்னை பார்க்கணும்னு எனக்கு நீ ஆசையா இருக்கு, அதுக்கு நீ அருள் புரியணும்னு கேட்ட உடனே அவர் அந்த சங்கு சக்கரகதாரியாக அவருக்கு காட்சி கொடுத்தார். சோ சஞ்சயன் கடைசியா அத சொல்றார். இந்த மாதிரி பகவான் தன்னுடைய ஸ்வரூபத்தை, நாராயண ஸ்வரூபத்தை கிருஷ்ணர் வடிவமா ஆகி அந்த அர்ஜுனனுக்கு தைரியத்தை ஊட்டினார். இனிமே நீ பயப்படாத அப்படின்னு சொல்ல போற. இப்போ அர்ஜுனன் என்ன சொல்ல போறான் அப்படின்னு இப்போதான் அவருக்கு மனசு நிம்மதியா ஆச்சு, சாந்தம் அடைந்தது. இப்போதான் அவர் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரா அர்ஜுனன். அததான் சொல்ல போறோம். திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன இதானி மஸ்மி சம்ருத்தஹ சச்சேதாஃப் பிரகிருதிம் கதஹ. ராஜம்மாள் மேம் வணக்கம். அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன தவ சௌமியம் ஜனார்தன இதானீமஸ்மி சம்ருத்தஹ இதானீமஸ்மி சம்ருத்தஹ சச்சேதாஃப் பிரகிருதிம் கதஹ சச்சேதா பிரகிருதிம் கதஹ திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன தவ இல்லமா தவ தவ சௌமியம் தவ இல்ல தவ 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 சௌமியம் ஜனார்தன இதானீமஸ்மி சம்ருத்தஹ சச்சேதா பிரகிருதிம் கதஹ திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன இதானீமஸ்மி சம்ருத்தஹ சச்சேதா பிரகிருதிம் கதஹ. ஓகே. சோ அர்ஜுனர் இங்க என்ன சொல்ற, உங்களுடைய இந்த நாராயண ஸ்வரூபம், ஷியாம சுந்தர மதன மோகன இந்த மனுஷ்ய ரூபத்தை பார்த்த உடனேதான் என் மனசு நிம்மதி அடைஞ்சது, என்னோட குழப்பம் பயம் எல்லாம் போயிடுத்து, இப்போதான் நான் இயல்பு நிலைக்கு வந்தேன் அப்படின்னு பகவான்கிட்ட சொல்றார். இப்போ பகவான் என்ன சொல்றார்? ஸ்ரீ பகவான் உவாச்ச சுதுர்தர்ஷ மிதம் ரூபம் திருஷ்டவான் அசி யன் மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷன காங்க்ஷிணஹ. ரமாதேவி மாமி. ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச சுதுர்தர்ஷமிதம் ரூபம் சுதுர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டவானசி யன்மம திருஷ்டவானசி யன்மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷன காங்க்ஷிணஹ நித்யம் தர்ஷன காங்க்ஷிணக. ஸ்ரீ பகவானுவாச்ச
सुदुर्दर्शमिदं रूपं दृष्टवानसि यन्मम देवा अप्यस्य रूपस्य नित्यं दर्शनकाङ्क्षिणः श्रीभगवानुवाच சுதர்ஷன இல்ல, சுதுர்தர்ஷ. सुदुर्दर्शमिदं रूपं दृष्टवानसि यन्मम देवा अप्यस्य रूपस्य नित्यं दर्शनकाङ्क्षिणः வெரி குட். முதல் லைனை மட்டும் சொல்லுங்க. सुदुर्दर्शमिदं रूपं दृष्टवानसि यन्मम. சோ பகவான் என்ன சொல்றார்? என்னுடைய அந்த விஸ்வரூப தரிசனம் மட்டும் காண்பதற்கரியது கிடையாது. இந்த சதுர்புஜ ஸ்வரூபம் இப்ப நீ பாக்குறியே, இது கூட காண்பதற்கு அரியதுதான். இந்த உருவத்தை காண்பதற்கு தேவர்கள் கூட ரொம்ப விருப்பத்தோடு இருக்கிறார்கள். அதாவது இதுவும் அவ்வளோ ஈஸி இல்ல எல்லாராலையும் பார்ப்பதற்கு அப்படின்னு. விஸ்வரூபம் மட்டும் இல்ல, இந்த நாராயண ரூபம் கூட காண்பதற்கு அரிய ஒரு ரூபம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதுவும் அரிதானது அப்படின்னு அடுத்ததுல அது அப்படியே கண்டினியூ பண்றார். நாகம் வேதை ந தபசா ந தானேன ந சேஜ்யயா சக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவான் அசி மாம் யதா. ரேணுகா மாமி. நாஹம் வேதைர்ன தபசா नाहं वेदैर्न तपसा न दानेन न चेज्यया न दानेन न चेज्यया शक्य एवं विधो द्रष्टुम् शक्य एवं विदो द्रष्टुम् दृष्टवानसि मां यथा दृष्टवानसि मां यथा नाहं वेदैर्न तपसा न दानेन न सेज्यया शक्य एवं विदो द्रष्टुं दृष्टवानसि मां यदा नाहं वेदैर्न तपसा न दानेन न सेज्यया चेज्यया शक्य एवं विदो द्रष्टुं दृष्टवानसि मां यदा. இன்னொரு தடவை சொல்லட்டுமாமா? சொல்லுங்க ப்ளீஸ். நாகம் வேதைர்ன தபசா நாஹம் வேதைர்ன தபசா ந தானேன ந சேஜ்யயா शक्य एवं विदो द्रष्टुं दृष्टवानसि मां यदा. யதா மேம் மேம் यथा வேதைர் இன்னான்னு இருக்கு மேம். என்னமா? நாகம் வேதைர் மூணு எங்களுக்கு மலையாளத்துல இன்னான்னு இருக்கு. ரெண்டு நாவாது இல்லம்மா. அப்ப வேதைர் இன்னா தானே? நாதான், ஒரு நாதான். ஓகே ஓகே, அடிச்சுடுங்க இன்னொன்னு. ஓகே, சோ இதுல அதான் இது ஏற்கனவே சொல்லியிருக்காரு, விஸ்வரூப தரிசனத்திலேயே சொல்லியிருக்காரு. அதாவது இது காண்பதற்கரியது அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேதங்களை கற்பதால் வேதங்களை கர்த்தா கூட இந்த தரிசனத்தை பார்க்க முடியாது. தவத்தினால் கூட காணப்பட முடியாதவன் இந்த தரிசனத்தில். தானம் பண்ணினா கூட இந்த தரிசனம் கிடைக்காது. யாகம் பண்ணா கூட இந்த தரிசனம் கிடைக்காது. அதாவது அப்பேற்பட்ட பெரிய அரிய செயல்களை எல்லாம் செஞ்சா கூட இந்த சதுர்புஜ ஸ்வரூபத்தை காண்ப முடியாது. அப்போனா யாரால காண முடியும்? அதுதான் கடைசி ஸ்லோகமா நம்மளுக்கு இல்ல, இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கலாம். சோ இப்பேற்பட்ட தானம், யாகம், தவம், யஜ்ஞம் இதெல்லாம் பண்ணா கூட இந்த நாராயண ஸ்வரூபத்தை காண முடியாது. ஆனால் யாராலையோ காண முடியும்.
அதுதான் நம்ம பார்க்க போறோம். பக்தியா त्वनन्या त्वनन्यया शक्य अहमेवं विधोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप. ருக்மணி மாமி. भक्त्या त्वनन्या शक्य रामचंद्र भक्त्या त्वनन्यया शक्य. राधे कृष्ण. हम्म. भक्त्या त्वदन्यया शक्य त्वनन्य तो भक्त्या त्वदन्यया शक्य भक्त्या त्वनन्यया शक्य भक्त्या त्वदन्य शक्य दवे கிடையாது மம்மி. त्वनन्यया ओके त्वनन्यया शक्य भक्त्या त्वनन्यया शक्य भक्त्या त्वदन्रे भक्त्या त्वनन्यया शक्य अहमेवं विधोऽर्जुन अहमेवं विधोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप. प्रवेष्टुं च परन्तप. भक्त्या त्वनन्यया शक्य अहमेवं विधोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप. भक्त्या त्वनन्यया शक्य अहमेवं विधोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप. கரெக்டா? எஸ். சோ இங்க என்ன சொல்ற? தியானம் யாகம் இதெல்லாம் பண்றவாளால கூட காணப்படாத இந்த உருவம் அனன்ய பக்தியினால் காணப்படுபவர் அப்படின்னு சொல்றார். அனன்ய பக்தியினால ஈஸியா என்னை காண முடியும். அது என்ன அனன்ய பக்தி அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். அனன்ய பக்தியினால் மட்டும் என்னை எளிதாக காண முடியும். அந்த அனன்ய பக்தினா என்னங்கறத தான் லாஸ்ட் ஸ்லோகத்துல சொல்றார். மத் கர்ம கிருண் மத் பரமஹ மத் பக்தஸ் சங்கவர்ஜிதஹ நிர்வைரஸ் சர்வ பூதேஷு யஸ் ச மாமேதி பாண்டவ. அபர்ணா மேம். மத்கர்ம கிருண்மத் பரமஹ மத்கர்ம கிருண்மத் பரமஹ. அந்த பரமோவ பரமஹ பண்ணிடணும். மத்பக்த சங்கவர்ஜிதஹ மத்பக்த சங்கவர்ஜிதஹ நிர்வைரஸ் சர்வபூதேஷு நிர்வைரஸ் சர்வபூதேஷு யஸ் மாமேதி பாண்டவ. யஸ் மாமேதி பாண்டவ. மத்கர்ம கிருண்மத் பரமஹ மத்பக்த சங்கவர்ஜிதஹ நிர்வைரஸ் சர்வபூதேஷு யஸ் மாமேதி பாண்டவ. மத்கர்ம கிருண்மத் பரமஹ மத்பக்த சங்கவர்ஜிதஹ நிர்வைரஸ் சர்வபூதேஷு யஸ் மாமேதி பாண்டவ. சோ அந்த அனன்ய பக்தனால் மட்டும் என்னை எளிதாக காண முடியும், அடைய முடியும் அப்படிங்கிற. சோ அந்த அனன்ய பக்தன்கிறவன் யாரு? மத் கர்ம கிருத். முதல்ல எடுத்த உடனே அததான் சொல்றார். அதாவது என்னுடையது நான் தான் பண்றேன் அப்படிங்கிற அந்த மமக்காரம் இது எல்லாம் இல்லாம
எல்லாமே அந்த பகவானுடையது அப்படிங்கறதை முற்றிலும் அறிந்தவன். அதாவது நான் வந்து வெறும் ஒரு கருவிதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்பவன். அதாவது நான் பண்றேன்ற அந்த மமக்காரம் துளியும் இல்லாமல் நான் வந்து ஒரு கருவி, செய்வது எல்லாம் அந்த பகவான் அப்படிங்கிற அந்த ஒரு இது நிஷ்காமமா, அதாவது எந்த பற்றும் இல்லாமல் அந்த கடமைய பண்றது, பகவானுடைய திருப்திக்காக பண்றது, பகவானுடைய ஆணைப்படி பண்றது. அதுதான் வந்து மத் கர்ம கிருண் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மத் பரமஹ, அதாவது பகவான் தான் எனக்கு பரமகதி, அவர்தான், அவர்கிட்ட தான் நான் முழுமையா சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆதாரம் அவர்தான் அப்படின்னு பரிபூர்ணமா நம்புறது. அதுதான் மத் பரமஹ அப்படின்னு. அடுத்தது மத் பக்த, அதாவது பகவானுடைய நாமம் பிரபாவம் இதையெல்லாம் குணங்கள் எல்லாத்தையும் கேட்கறது, அந்த கீர்த்தனங்களை பாடுறது, பகவானையே தியானிக்கிறது, கொஞ்சம் கூட அவர்கிட்ட மனசு பிசராம அப்படியே அவர் மேலேயே ஒன்றி இருக்கிறது. அதுதான் வந்து மத் பக்த. சங்க வர்ஜிதக, அதாவது வேற எதுலயுமே அவனுக்கு பிரேமை இல்லாம இருக்கிறது. அதாவது செல்வம், வீடு, மனைவி, மக்கள், இதுல எல்லாம் தன்னோட உடல்ல இருந்து அத்தனையும் எது மேலையும் பற்று இல்லாம பகவான் பிரேமை மட்டும் இருக்கிறது தான் சங்க வர்ஜிதக. சரியா? அடுத்தது நிர்வைர சர்வபூதேஷு, அதாவது எல்லா பிராணிகள்லயும் அந்த பகவத் ஸ்வரூபத்தை மட்டும் பார்ப்பது, எல்லாத்துலயும் அந்த பகவான் தான் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கறதை பரிபூர்ணமா நம்புறது. சோ இதெல்லாம் தான் அந்த அனன்ய பக்தன் அப்படிங்கிற அந்த பக்தனுடைய இலக்கணமா சொல்றார். சரியா? சோ இந்த ஸ்லோகம் வந்து ஃபுல்லா அந்த ஒரு அனன்ய பக்தன்கிறவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறதுக்கு மொத்த இதையும் இங்க கொடுத்துடுறான். மத் கர்ம கிருண், மத் பரமஹ, மத் பக்தஹ, சங்கவர்ஜிதஹ, நிர்வைர சர்வபூதேஷு. சர்வபூதேஷு நிர்வைரக, எல்லா பிராணிகள்கிட்டையும் அந்த பகவத் ஸ்வரூபத்தை மட்டும் காண்பது. இதையெல்லாம் இருக்கிறவா அனன்ய பக்தனாக சொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட பக்தன் என்னை எளிதாக காண முடியும். சோ நீ இதுக்காக பெரிய இதெல்லாம் பண்ண வேண்டாம். அந்த பக்தியோட இருந்தேனா, அந்த பிரேமையோட இருந்தேனா எல்லாமே உனக்கு ஈஸி. இது வந்து ரொம்ப ஈஸியா அடையக்கூடிய ஒரு இது. நீ உனக்கு ஞான யோகம் கர்ம யோகத்தோட பக்தி யோகம் மூலமா அவரை எளிதில் அடையலாம் அப்படிங்கிறது சொல்ற கடைசி ஸ்லோகத்துல அந்த அனன்ய பக்தனுடைய இலக்கணத்தை சொல்ற. சோ பின்னாடி அடுத்த சாப்டர் ஃபுல்லா பக்தி யோகம் நம்மளுக்கு வரப்போகுது. அதுக்கு ஒரு ப்ரிஃபேஸ் மாதிரி கொடுத்துட்டேன். முடிக்கலாம். யார் லாஸ்டா சொன்னா? நான் தான் மாப்பண்ணா. முடிச்சுடு. ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே விஸ்வரூப தர்சன யோகோ நாம ஏகாதசோऽध्यायः. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓகேவா? அடுத்தது द्वादश अध्यायम, द्वादशोऽध्यायः பக்தி யோகம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் இந்த 18 சாப்டர்ஸ் பக்தி யோகம். சோ இதுல வந்து முழுக்க முழுக்க என்ன சொல்றா, எப்படி பகவானிடம் நாம் பக்தி செய்யணும், வேற வேற டைப், உனக்கு எது இதுல சூட் ஆகுதோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெரைட்டியா கொடுக்கிறார் நம்மளுக்கு. பக்தி யோகத்துல இத பண்ணு, இது முடியலையா அட்லீஸ்ட் இத பண்ணு, அதுவும் முடியலையா இத பண்ணு, நம்மளுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறார் இந்த இதுல. சோ அந்த ஒரு பக்தி செய்யக்கூடிய பல்வேறு மார்க்க இதையும் நம்மளுக்கு கொடுக்கிறார். அதே மாதிரி அந்த மாதிரி பக்தி செய்பவரனுடைய இலக்கணம் அதையும் நம்மளுக்கு இதுல சொல்றார். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல பக்தி பத்தி மட்டும் வருதுனாலேயே இந்த ஸ்லோகம் வந்து பக்தி யோகம் அப்படின்ற சேருவது. சோ போன சாப்டர்ல பார்த்தோம்னா கடைசியில அந்த அனன்ய பக்தன் அவனுடைய இத வந்து சொல்லி முடிக்கிறார் இல்லையா. சோ இப்போ இங்க வந்து அர்ஜுனன் பேசுற மாதிரி ஆரம்பிக்கிறது இந்த பக்தி யோகத்துல. என்ன முதல்ல அவர் எடுத்த உடனே கேள்வி கேட்கிறார். அந்த அனன்ய பக்தன், அதாவது அவன் வந்து
அந்த சகுணத்தோட ஸ்தூல ரூபத்துல இருக்கிற பகவான் மேல பக்தி செலுத்துறது தான் அந்த அனன்ய பக்தன் இல்லையா? சோ அத பத்தி கேட்ட உடனே இவருக்கு ஒரு டவுட் வருதான் அர்ஜுனனுக்கு. எனக்கு ஒண்ணு சொல்லு பகவானே, நிர்குண சூக்ஷ்ம உபாசனை, அதாவது ஞான யோக உபாசனை இருக்கே, அது சிறந்ததா இல்ல சகுண ஸ்தூல ரூப உபாசனை அது சிறந்ததா? எந்த பக்திய செலுத்துறவா உயர்ந்தவர்களாக கருதப்படுபவர் அப்படின்னு சொல்லி முதல்ல எடுத்த உடனே இந்த ஒரு கொஸ்டினை தான் வைக்கிறார். அதாவது ஞான யோகம் சிறந்ததா பக்தி யோகம் சிறந்ததான்னு டைரக்டா கேட்காம இந்த மாதிரி கேட்கிறார். நிர்குண நிராகார உபாசனை பெருசா சகுண சாகார உபாசனை பெருசா அப்படின்னு கேக்குறார் முதல்ல எடுத்தோன்ன. அர்ஜுன உவாச்ச ஏவம் சதத யுக்தா ஏ பக்தாஸ் த்வாம் பர்யுபாசதே ஏ சாப்யக்ஷர மவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமாக. சங்கீதா மேம். அத द्वादशोऽध्यायः अथ द्वादशोऽध्यायः भक्तियोगः. भक्तियोगः. अर्जुन उवाच अर्जुन उवाच एवं सततयुक्ता ये एवं सततयुक्ता ये भक्तास्त्वां पर्युपासते भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तम् ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः. तेषां के योगवित्तमाः. अर्जुन उवाच एवं सततयुक्तासे भक्तास्त्वां युक्ता ये ओके सही मैम. एवं सततयुक्ता ये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः. एवं सततयुक्ता ये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः. Thank you. சோ ரெண்டு வகையான உபாசகர்கள் இருக்கா. ஒருத்தர் வேற எதுலயும் ஆசை இல்லாம உன் மேல மட்டும் அந்த அன்பும் பக்தியும் கொண்ட உன்னுடைய அந்த பஜனைகள் பாடிண்டு உன்னையே உன் தியானத்திலேயே ஈடுபட்டு வாழற உபாசகர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சச்சிதானந்தமயமான அந்த பிரம்மத்தை மட்டுமே வழிபடுகிற உபாசகர்கள், அதாவது நிர்குண ஸ்வரூபத்துல உபாசனை பண்றவா. இவா ரெண்டு பேர்ல சிறந்த முறையை அறிந்தவர்கள் யார்? இவா ரெண்டு பேர்ல யார் சிறந்தவர் அப்படின்னு கொஸ்டின் வைக்கிறார் பகவான். இப்போ பகவான் அதுக்கு ஆன்சர் சொல்ல போறார். என்ன சொல்லுவார்? நிர்குண நிராகார ஸ்வரூப உபாசகரா சகுண சாகார ஸ்வரூப உபாசகரா யார் சிறந்தவர்னு சொல்ல போறார்னா சகுண இததான் சிறந்தவர்னு சொல்ல போறார். ஏன் அப்படிங்கறத பின்னாடி அவரே சொல்லுவார். ஸ்ரீ பகவான் உவாச்ச மையாவேஷ்ய மனோ ஏ மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பர யோபேதாக. தாஸ் இஸ் இருக்கு, இஸ் எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. தாக அதோட அந்த பாதம் முடியாது, தேலேந்து அடுத்தது. தே மே யுக்ததமா மதாக. சாந்தினி ரவி மேம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச சொல்லக்கூடாது. பகவானுவாச்ச மய்யாவேஷ்ய மனோ யே மாம்
मय्यावेश्य मनो ये माम् नित्ययुक्ता उपासते नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेताः श्रद्धया परयोपेताः ते मे युक्ततमा मताः ते मे युक्ततमा मताः। श्री भगवान् उवाच मय्यावेश्य मनो ये माम् नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेताः ते मे युक्ततमा मताः। Very good. No, श्री right. भगवान् उवाच मय्यावेश्य मनो ये माम् नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेताः ते मे युक्ततमा मताः। Very, very. So, பகவான் என்ன சொல்ற? யார் என்னிடத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி எப்போதும் என்னை வழிபட்டு என்னை தியானம் பண்ணிண்டு இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள், அதாவது சகுணஸ்வரூபமா இருக்கும் என்னை வழிபடுகிறார்களோ அவாதான் யோகிகள்லயே மேலானவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். சோ சகுண ஸ்தூல ஸ்வரூபத்தில் இருக்கும் என்னை வழிபடும் பக்தர்களே யோகிகளில் சிறந்தவர்களாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னு பின்னாடி அவரே சொல்லுவார். சோ இத சொன்ன உடனேயே என்ன அப்பனா ஞான யோகத்துல பண்றவாள்லாம் என்ன ரொம்ப கம்மியா அப்படிங்கறதுக்கு உடனேவே அவர் பதில் சொல்றார். அதனால ஞான யோகத்துல அந்த நிர்குண ஸ்வரூபத்தை தியானம் பண்றவா கம்மின்னு கிடையாது, அவளும் என்னை தான் வந்து அடைவார்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ ஏ த்வக்ஷர மணிர்தேஷ்யம் இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ரக மச்சிந்த்யம் ச கூடஸ்த மச்சலம் த்ருவம். சரோஜா மேம். Yes, ma'am. ये त्वक्षरमनिर्देश्यम् ये त्वक्षरमनिर्देश्यम् अव्यक्तं पर्युपासते अव्यक्तं पर्युपासते सर्वत्र गमचिन्त्यं च सर्वत्र गमचिन्त्यं च कूटस्थमचलं ध्रुवम् कूटस्थमचलं ध्रुवम् ये त्वक्षरमनिर्देश्यम् अव्यक्तं पर्युपासते सर्वत्र गमचिन्त्यं च कूटस्थमचलं ध्रुवम् ये त्वक्षरमनिर्देश्यम् अव्यक्तं पर्युपासते सर्वत्र गमचिन्त्यं च कूटस्थमचलं ध्रुवम्. Very good. Next, सन्नियम येन्द्रिय ग्रामं सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः. சசி ரவி மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். ये त्वक्ष அல்ல அது முடிச்சிட்டோம்ல. நெக்ஸ்ட் சன்னியம் ஏந்திரிய கிராமம் சன்னியம் ஏந்திரிய கிராமம் सर्वत्र समबुद्धयः सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः सर्वभूतहिते रताः सन्नियं येन्द्रियग्रामं सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः सन्नियं येन्द्रियग्रामं
सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतैते रताः. ஓகே, சோ இது வந்து அந்த ஞான யோகத்துல உபாசிக்கிறவர்கள் அவளோட இலக்கணம் ஃபுல்லத்தையே சொல்லி அவளும் வந்து என்னை தான் அடைகிறார்கள். ஜஸ்ட் பிகாஸ் பக்தி யோகத்துல சொல்றவா என்ன வந்து ஹையர் இதுல சொல்றேங்கிறதுனால இவ வந்து குறைஞ்சிட மாட்டா, இவாளும் என்னை வந்து அடைகிறார்கள்னு சொல்லி உடனே அந்த ஞான யோகத்தை ஃபாலோ பண்றவாளை பத்தி சொல்றார். யாரு? அதாவது யார் தன்னோட புலன்களை எல்லாம் அடக்கி மனம் புத்தி எல்லாத்தையும் அடக்கி அது மாதிரி எப்போதும் அந்த பிரம்மத்தை மட்டுமே தியானம் பண்ணிட்டு அந்த பிரம்மம் மட்டும்தான் நித்தியம், அது மட்டும்தான் உருவமற்றது அழிவற்றது, அதுதான் சச்சிதானந்தமயமானது அப்படின்னு எப்போதும் அந்த பிரம்மத்தை தியானம் பண்ணி உபாசிக்கிறவா அவளும் வந்து அந்த யோகிகளும் என்னை தான் வந்து அடைகிறார்கள். அந்த ஞான யோகத்துல வரவாளும் என்னதான் வந்து அடையறா அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆனா எதனால வந்து அப்பனா சரி இதுவும் இவாளும் பக்தி யோகத்துல வரவாளும் இவரை தான் அடையறா, ஞான யோகத்துல வரவாளும் இவாளை தான் அடைக்க, வேற வேற மார்க்கம் தான். ஆனா அவர் வந்து பக்தி யோகத்தை பெட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். என்ன அப்படின்னா அதாவது வெறும் அந்த நிர்குண உபாசகர்கள் ஞான யோகத்துல பாக்குறவாளுக்கு அந்த பகவானுடைய அந்த சகுண ஸ்வரூப தர்சனம் கிடைக்காது இல்லையா? அவ வந்து பாக்குறது வெறும் பிரம்மமா மட்டும்தான் பாக்குறார், அவளுக்கு அந்த சகுண ரூப தரிசனம் அவளுக்கு கிடைக்காது. ஆனா அதே பக்தி யோகத்துல இருக்கிறவாளுக்கு அந்த பகவானுடைய தரிசனம் கிடைக்கும். அந்த ஒரு சின்ன சேஞ்ச் தான் ரெண்டு பேருக்கும். மத்தபடி ரெண்டு பேருமே பரமகதியை தான் அடையறா, ரெண்டு பேருமே தத்துவ ரீதியா பகவானை தெரிஞ்சுக்கிறா, எல்லாமே சேம். நிர்குணத்துக்கு பிரம்மம் மட்டும்தான் தெரியும், சகுணத்துக்கு அவருடைய அந்த ஸ்தூல அந்த பகவானுடைய ரூப தரிசனம் கிடைக்கும். அதுதான் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்குணம் இது வந்து எவ்வளவு கஷ்டம், அது வந்து எல்லா மக்களாலையும் முடியாது. இப்ப நான் போய் குகையில இருந்துட்டு என் மனசையும் புத்தியும் கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு எத்தனை ஜென்மம் உட்காரணுமோ தெரியாது நம்மளுக்கு. இட்ஸ் நாட் தட் ஈஸி. வேற பக்தி யோகம்ங்கிறது அந்த மாதிரி கஷ்டம் கிடையாது. பகவானையே ஸ்தோத்திரம் பண்றது, பாடுறது, அவருடைய இது பண்றது, நாமங்களை சொல்றதுங்கிறது ஈஸி இல்லையா? பேசுறது, எழுதுறது, படிக்கிறது, காதால கேட்கறது, பிராணாயாமம் பண்ணும்போது ஓம் சொல்றது, இதெல்லாம் நம்மளால பண்ண முடிஞ்சது. வேற மனச அடக்கு புத்தி அடக்குன்னா அதெல்லாம் ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும். இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கறத சொல்ல போறேன். கிளேஷோ திகதரஸ் தேஷாம் இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அவ்யக்தா சக்த சேதசாம் அவ்யக்தா ஹி கதிர் துக்கம் தேகவத்பி ரவாப்யதே. சத்யாபி மேம். क्लेशोऽधिकतरस्तेषाम् क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखम् अव्यक्ता हि गतिर्दुःखम् 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 देहवद्भिरवाप्यते देहवद्भ्रवाप्यते. देहवद्भिरवाप्यते. ओके. देहवद्भिरवाप्यते. क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखम् देहवद्भिरवाप्यते. क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखम्
गति दुःखं देहवद्भिराव्य தேகவத்பிர் அவாப்யதே அப்படின்னு சொல்லுங்க, சேர்த்து வரல. ஓகே. தேகவத்பிர் அவாப்யதே. அது ஈஸியா இருக்குன்னா அப்படி சொல்லுங்க. ஓகே. ஹேமாவதி மாமி, இது அன்மியூட்டட், டவுட்டா? இல்லம்மா, ஆமாம்மா, அந்த தேகவத் அந்த இதுதான். இப்ப பீக்கு அப்புறம் பிரிக்கணுமா இல்லன்னா ரேக்கு அப்புறம் பிரிக்கணும்? அப்புறம் பிரிக்கணும். அப்படியும் சொல்ல வரலன்னா தேகவத்பிர் அவாப்யதே இரு போட்டுட்டு ஆவா பிரிச்சுக்கோங்க. அந்த ரேவ வந்து இர் ஆவா பிரிச்சுக்கோங்க வேணும்னா. இல்லைன்னா தேகவத்பிரவாப்யதே சொல்லிக்கோங்க. சரிம்மா. ஓகே. சோ இங்க வந்து சொல்ற இந்த நிர்குண உபாசகர்கள் இருக்கா இல்லையா, ஞான யோகத்துல போறவா, அவ மனசு பார்த்தோம்னா எப்பவுமே அந்த பிரம்மம் அந்த இதுல மட்டும்தான் ஈடுபட்டிருக்கும். அவளுக்கு வந்து உழைப்புங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரே இடத்துல நிலையா உட்கார்ந்து அவ மணிக்கணக்கு இல்ல வருஷ கணக்கா தியானம் பண்ணுவா. உடல்ல ஃபுல்லா அந்த பற்று எல்லாம் நீங்கி அது பகவான் பிரம்மத்தை மட்டுமே போக்கஸ் பண்றது. சோ உழைப்பு ரொம்ப அதிகம். அவளுக்கு வந்து அந்த நிர்குண உபாசனை பண்ணணும்னா உன்னுடைய புத்தி கூர்மையா இருக்கணும், உன் புத்தி ஸ்திரமா இருக்கணும், அண்ட் உன் உடம்பு மேல உனக்கு துளியும் அபிமானம் இருக்கக்கூடாது, தேக அபிமானம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாதான் அந்த நிர்குண உபாசனைய நம்மளால பண்ண முடியும். சாதாரண மனிதர்களுக்கு அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்ற. உடல் பற்று இருக்கிறவர்களுக்கு இந்த நிர்குண உபாசனைங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமானது அப்படின்னு சொல்ற. சோ அத சொல்லிட்டு சகுணத்துல வேகமா பகவான அடையலாம், எளிதாகவும் அடையலாம், அது உனக்கு கஷ்டம் கிடையாது அப்படிங்கறத 2 ஸ்லோகத்துல சொல்ல போற. ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராஹ அனன்யே நைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே. சத்யபிரியா மேம். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே. ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே. ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே. சோ சிம்பிளா சொல்லிட்டார். 3 ஃபேக்டர்ஸ். மத்பராக அதாவது என்னையே கதி அப்படின்னு இருக்கிறது, என்னையே புகலிடமாக கொள்வது அப்படின்னு. அதாவது எல்லா பொறுப்பையும் பகவான்கிட்ட ஒப்படைச்சிடு. உன்னுடைய என்ன விதமான துக்கம் வந்தாலும் அத பகவான்கிட்ட. இப்ப பிரகலாதனுக்கு வராத துக்கமா? அத்தனை இது வரும்பொழுதும் அவன் கொஞ்சமும் பயப்படல, கொஞ்சமும் கலக்கமே இல்லை அவனுக்கு. எல்லாத்தையுமே வந்து பகவான் எனக்கு கொடுத்த பரிசுப்பா அப்படின்னு இருந்துட்டு எல்லா அப்படி பகவான் மேல அவர் அன்பு செலுத்தினவர், பிரேமை செலுத்தினவர் பிரகலாதர். அந்த மாதிரி பக்தி. எந்த துக்கம் இருந்தாலும் அத வந்து பகவான்கிட்டயே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுறது. பகவானே பரமகதி, அவன் தான் எனக்கு நண்பன், வேற உற்ற நண்பன் அவனை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சரணாகதி அடையிறோம் இல்லையா, அதுதான் அவரையே கதின்னு சொல்றது. அது முதல் இது சொல்ற. இன்னொன்னு
நீ பண்ற அத்தனை கர்மங்களையும் அவருக்கே அர்ப்பணம் பண்ணிடு அப்படிங்கிறார். ஏது சர்வாணி கர்மாணி, எல்லா சர்வ கர்மங்களையும் அவருக்கு அர்ப்பணம் பண்றது. நான் அந்த பகவானுடைய ஆணையை ஏற்று நான் நடந்துட்டு இருக்கேன். நான் அதாவது ஒரு பொம்மலாட்டத்துல நான் வெறும் ஒரு பொம்மை, ஒரு கருவிதான் நானு அப்படின்று மனசுல ஆணித்தனமா அத மாதிரி சிந்தித்து கடமைகளை பண்றது. அவர் செய்ய சொல்ற நான் பண்றேன் அப்படின்னு. அது மாதிரி அந்த கடமைகள் மேல அந்த பலன் மேலையும் துளியும் பற்று இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்ற. சோ நம்மளை வெறும் ஒரு நிமித்தமா நினைச்சுண்டு பகவானுடைய விருப்பப்படி நான் காரியத்தை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு நினைக்கிறது. அதுதான் எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. அது ரெண்டாவது. சரியா? முதல்ல பகவானே கதி, இன்னொன்னு ரெண்டாவது பகவான்கிட்டயே எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்றோம். மூணாவது நம்ம ஏற்கனவே பார்த்த அனன்ய பக்தி, அதாவது பகவானை தவிர வேற யாரும் இல்ல, எனக்கு எல்லாமே அவர் தான்ப்பா அப்படின்னு எந்த ஒரு தன்னலமும் இல்லாம ஸ்ரத்தையோட பிரேமையோட அவரை மட்டும் நினைச்சுண்டு, பூர்ணமா அவரை மட்டுமே நினைச்சுட்டு வேற எதுலயும் பற்றற்று இருக்கிற அந்த அனன்ய பக்தன். இந்த மூணு இதையும் பண்றவா அடுத்த ஸ்லோகத்துல கண்டினியூ ஆகுது. அவளை நான் சம்சார கடலிலிருந்து எளிதாக கரையேற்றுகிறேன் அப்படின்னு. என்னையே கதியாக கொண்டவர்கள், எல்லா கர்மங்களையும் எனக்கே அர்ப்பணம் செய்பவர்கள், என்னிடம் அனன்ய பக்தி கொண்டவர்கள், இவர்களை அடுத்ததுல கண்டினியூ ஆகுது. தேஷா மகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். சவிதா மேம். தேஷாமஹம் சமுத்தர்த்தா तेषामहं समुद्धर्ता मृत्यु संसार सागरात् मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ भवामि न चिरात् पार्थ मय्यावेशितचेतसाम् मय्यावेशितचेतसाम् तेषामहं समुद्धर्ता मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेशितचेतसाम् तेषामहं समुद्धर्ता मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेशितचेतसाम्. ஓகே. சோ போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அந்த மாதிரி பக்தி கொண்டு உபாசிப்பவர்களை பகவான் என்ன பண்ற, இந்த பிறப்பு இறப்பு அதுல இருந்து கம்ப்ளீட்டா விடுவிக்கிற, தன்னை சேரும்படி செய்கிறார். அதாவது இருக்கும் பொழுதே அவரிடம் போய் சேர்றது. முக்தர்கள் சொல்லுவா இல்லையா, இருக்கும் போதே அவரை போய் சேர்றது, இல்லைன்னா இறந்த பிறகு வைகுண்டம் போய் சேர்றது. ரெண்டுமே உண்டு. ஒவ்வொருத்தருடைய அந்த வினையை பொறுத்து இருக்காது. சோ அந்த மாதிரி பண்ணுவார். சோ எப்படி ஒரு இதுல நதி இருக்கு, இந்த கரையில இருந்து அந்த கரை போறதுக்கு அந்த ஓடக்காரன் தன்னோட ஓடத்துல ஏத்திண்டு போய் அந்த கரையில சேர்க்கிறானோ, அந்த மாதிரி பக்திங்கிற ஓடத்துல பகவான் அவரே ஓடக்காரனா இருந்து நம்மள இந்த கரையிலேந்து, இந்த பயங்கரமான சம்சார கடல்லேந்து அந்த கரை வைகுண்டத்திற்கு அழைத்து செல்கிறார். சரியா? 3 சொன்னேன், திருப்பியும் அதை சொல்றேன். பக்தி முதல்ல பகவானே கதி அப்படின்னு இருக்கிறது, உன்னுடைய கர்மங்களை எல்லாம் பகவானுக்கே அர்ப்பணம் பண்றது. மூணாவது அனன்ய பக்தி, பிரேமை கொள்வது. இத 3ம் பண்றவாளுக்கு சம்சார கடல்ல இருந்து அவரே விடுதலை அளிக்கிறார். 8வது மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி
मय्येव अत ऊर्ध्वं न संशयः சாவித்திரி பிச்சை மாமி. मय्येव मन आधत्स्व मय्येव मन आदत्स्व मयि बुद्धिं निवेशय मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव निवसिष्यसि मय्येव अत ऊर्ध्वं न संशयः अत ऊर्ध्वं न संशयः मय्येव मन आदत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अत ऊर्ध्वं न संशयः मय्येव मन आदत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अत ऊर्ध्वं न संशयः. சோ அர்ஜுனன்ட்ட சொல்றார். அதனால அர்ஜுனா, நீ சகுன உபாசனையை தேர்ந்தெடுத்துக்கோ. மனம் புத்தி எல்லாத்தையும் சகுன உபாசனையில் செலுத்துவாயாக அப்படின்னு சொல்லி சொல்றார். இது என்ன அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் சொல்ற மாதிரி தான் இது நம்மளுக்கு. சோ மனசு புத்தி எல்லாத்தையும் பகவான் மீது செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அவர் ஈஸியா நம்மளை கரையேற்றி விடுவார் அப்படின்னு சொல்றார். சோ இவ்வளவு ஈஸி மனம் புத்திய அவரிடம் செலுத்துறது தான். நீ அடக்கி உடக்கிலாம் இல்ல, அவர் மேல செலுத்துறது மட்டும்தான் பண்ண சொல்றாரு. அது தெரிஞ்சுமே ஏன் மக்கள் அவர் மேல அந்த பக்தி செலுத்தினா அவர் கரையேற்றிடுவார்னு தெரிஞ்சும் ஏன் மனத்தையும் புத்தியையும் அவர் மீது செலுத்துவது இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இது தோணும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அஞ்ஞானம். அதாவது இந்த பற்று, இந்த உலகத்து மேல பற்று, இந்த உலக போகங்கள் மேல இருக்கக்கூடிய பற்று, நம் உறவினர்கள் மேல இருக்கக்கூடிய பற்று, இந்த பற்று இருப்பதனாலதான் இந்த உலகத்து இதுலயே இந்த போக பொருட்கள்லயே நம்ம சிந்தனை இருந்துருக்கு. அந்த பகவத் சிந்தனையில முழுசா மனசு ஈடுபடுறது இல்லை. அதனாலதான் நம்மளால மனசையும் புத்தியும் முழுமையா பகவான் மேல செலுத்துறது இல்லை. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன், நம்மளுக்கு அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு சாதா மனுஷாளுக்கு. அதை விட்டு இதுல மட்டும் புத்திய செலுத்தினோம்னா, மனசை செலுத்தினோம்னா நம்மளுக்கு இது கிடைக்கும். இப்போ ஒரு கேள்வி, நம்மளுக்கு இதுல இருந்துதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவர் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பார். சரிப்பா, நீ மனச புத்திய எல்லாத்தையும் என் மேல செலுத்தினா நீ கரையேற்றிடுவேன்னு சொல்ற. என்னால அது செய்ய முடியலையே. இன்னும் எனக்கு இந்த உலக பொருட்கள் மேல பற்று இருக்கு, மனசு புத்திய முழுசா உன் மேல செலுத்த முடியலையே, அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு நீ கேட்கலாம். அதுக்கும் நான் ஒரு உபாயம் சொல்லறேன் அப்படின்னு அடுத்தது சொல்றேன். அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததஹ, தத்தோன்னு இருக்கு, ததஹ பண்ணிக்கோங்க, மாமிச்சாப்தும் தனஞ்சய. சாந்தி மாமி. அத சித்தம் சமாதாத்தும், அத சித்தம் சமாதாதும், மாமி அழகா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. அத சித்தம், சித்தம் இல்ல, சித்தம் சமாதாத்தும், அத சித்தம் சமாதாதும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததஹ அப்யாச யோகேன ததஹ மாமிச்சாப்தும் தனஞ்சய மாமிச்சாப்தும் தனஞ்சய அத சித்தம் சமாதாதும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அப்யாச யோகேன ததஹ மாமிச்சாப்தும் தனஞ்சய அத சித்தம். ரைட்டா மாமி? சொல்லுங்க. அத சித்தம் சமாதாதும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அப்யாச யோகேன ததஹ
மாமிச்சாப்தும் தனஞ்சய. ஓகே. சோ இங்கேந்து பகவான் அர்ஜுனருக்கு சொல்ற மாதிரி இந்த உலக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்ற உபதேசமா இத நம்ம எடுத்துக்கலாம். இனிமே வர எல்லா விதமான சாதனைகள் அவர் சொல்றார். எப்படி எல்லாம் நீ பண்ணலாம், இப்படி இல்லைன்னா இப்படி, இப்படி இல்லைன்னா இப்படின்னு ஒரு 4-5 இது நம்மளுக்கு கொடுக்கிறார் ஆப்ஷன்ஸ். உனக்கு எது சூட் ஆகுதோ நீ பண்ணு அப்படின்னு. சோ முதல்ல என்ன சொல்ற, மனம் புத்திய முழுசா என் மேல நீ செலுத்த முடியலன்னா நீ அபியாச யோகம். அபியாசம்னா என்ன? பயிற்சி. என்ன பயிற்சி பண்ணணும்? அது மூலமா நீ என்னை அடைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ற. சோ அது என்ன சொல்றார் அப்படின்னா, உனக்கு பகவான் எந்த ரூபத்துல உனக்கு பிரியம் இருக்கோ, சில பேருக்கு பிள்ளையார்னா பிடிக்கும், முருகர்னா பிடிக்கும், அம்பாள்னா பிடிக்கும். எந்த ரூபத்துல எந்த குணத்துல உனக்கு நம்பிக்கை இருக்கோ, அவர் மேல அன்பு இருக்கோ, அதுல ஏதாவது ஒன்ன எடுத்துண்டு விடாப்புடியா மனதை அதுல நிலைநிறுத்த பயிற்சி செய்ய வேண்டும். அபியாச யோகம் பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல அதுக்கு சில அபியாசம் எப்படி பண்ணணும்ங்கிறத சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நான் ஜஸ்ட் லேசா லிஸ்ட் பண்றேன். நம்மளுக்கு முடிஞ்சா இதெல்லாமே நம்ம ஒரு டைப்பா நம்ம எடுத்துக்கலாம் பண்றதுக்கு. என்ன சொல்ற அப்படின்னா, முதல்ல சூரிய பகவானுக்கு நேரா உட்கார்ந்துக்கோங்க. காத்தால சூரிய பகவானுக்கு நேரா அமர்ந்து கண்ணை மூடிண்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த சூரிய பகவானை பார்த்துட்டு நீ கண்ணை மூடினேன்னா அந்த சூரியனை பார்த்துட்டு நீங்க கண்ணை மூடினா என்ன, ஒரு ஃபுல்லா உங்களை சுத்தி ஒரு பிரைட் வெளிச்சம் மாதிரி தெரியும். கண்ணை மூடிண்டா கூட இல்லையா, அந்த ஒளி ஃபுல்லா பரவற மாதிரி தெரியறது இல்லையா. அப்படி அந்த ஒளிய பார்த்துட்டு, இந்த ஒளியெல்லாம் ஒரு மாத்திரமே இல்லை, அந்த பகவானிடம் இதைவிட 1000 மடங்கு ஒளி பகவானிடம் இருக்கு அப்படின்னு அந்த தேஜோமய ஸ்வரூபத்துல அந்த மனசை நிலைநிறுத்துறது. இது ஒரு விதமான பயிற்சி. சூரியனை பார்த்துட்டு கண்ணை மூடிண்டு அந்த ஒளியோட இன்னும் எவ்வளோ ஒளி பொருந்தியவர் என்னுடைய அந்த பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேஜோ ரூபமா அவரை தியானம் பண்ணி பயிற்சி பண்ணுறது. அது ஒண்ணு. அதே மாதிரி அடுத்தது இன்னொன்னு சொல்றா. ஒரு நெருப்பு குச்சிய இப்படி கிழிச்சு நம்ம இது பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அந்த நெருப்பு ஃபுல்லா நம்மளுக்கு அந்த இது தெரியறது இல்லையா, அந்த ஜோதி. ஒரு இருட்டு ரூம்ல அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஒளியில அந்த இது ஃபுல்லா தெரியறது இல்லையா. சோ பகவான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல அவருடைய அந்த குணங்களை நினைச்சு அவர்தான் என் பேரன்புக்கு உரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்வரூபத்தை திருப்பியும் திருப்பியும் மனசுல சிந்திக்கிறது. இது இன்னொரு டைப். அதே மாதிரி மனசு இங்க அங்க ஓடும், கண்ணா பின்னான்னு ஓடும். அப்போ நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துடைய அந்த ஸ்வரூபம், அதாவது ஒரு படம் கண்ணு முன்னாடி அவருடைய அந்த படமோ இல்ல விக்கிரகமோ இல்ல, நீ படமோ வேண்டாம் விக்கிரகமோ வேண்டாம், அவருடைய அந்த நாம ஜபம் திருப்பி திருப்பி. இப்ப நீ ராமர் நினைக்க ராம 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 விடாம சொல்லிட்டு ஸ்ரத்தையோட அன்போட அந்த நாம ஜபத்துல மனசை ஈடுபடுத்துறது. அப்படியும் நீ பயிற்சி பண்ணலாம். அதாவது இவரே எவ்வளோ கொடுக்கிறார் பாருங்க ஐடியாஸ். இதுல ஏதாவது ஒண்ணு நம்மளால பண்ண முடியாதா சொல்லுங்க? அத்தனையும் நீ பண்ணுன்னு அவர் சொல்ல, ஏதாவது ஒண்ணு எடுத்து நீ பண்ணு அப்படிங்கிற. அது மாதிரி வண்டு எப்படி ரீங்காரம் இட்ட கொய்ன்னு சத்தம் இல்லையா, அதே மாதிரி மனசுல எப்போதும் அந்த ஓங்காரத்தை ஜபம் பண்ணிண்டே இருந்துட்டு அந்த ஓங்காரத்துல அந்த பகவத் ஸ்வரூபத்தை நாம் நினைச்சு பார்த்துக்கணும். அந்த ஓம்ங்கிறது உன் காதுல அது மனசுல ஒழிச்சுட்டே இருக்கணும். அந்த ஓம்ல பகவான் இருக்காருன்னு உன் மனசு நினைச்சுட்டே இருக்கிறது. இது எல்லாமே நம்மளுக்கு அபியாசம் தான், பயிற்சி பண்ண பண்ண பண்ணக்கூடியதுதான் இது எல்லாமே. இன்னொன்னு ரொம்ப சிம்பிள், பிராணாயாமம். மூச்சை நீ இழுத்து விடும் பொழுதெல்லாம் பகவான் நாமாவை சொல்லிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு நம்ம என்ன தெரிஞ்சு தெரியாமல் எல்லா நேரமும் நம்ம மூச்சை இழுத்து விட்டுதான் இருக்கோம் இல்லையா. சோ அந்த மூச்சு எப்போ கிடைக்கிறதோ அப்போ எல்லாம் அந்த பகவான் நாமாவை ஜபம் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்றேன். சோ இந்த மாதிரி பல்வேறு விதமான அபியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றேன்.
எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய தடங்கல்கள், நம்மளுடைய துக்கங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி அந்த பகவானை நாம் ஈஸியா அடைய முடியும். என்ன நீ உனக்கு அந்த மன உறுதி வேணும், அந்த ஒரு மன ஒருமை உனக்கு எப்போதும் இருக்கணும். அதோட நீ இந்த பயிற்சிய பண்ணணும். எந்த பயனை பத்தியும் நீ கவலைப்படாம இந்த பயிற்சியை நீ பண்ணணும். மனசுல ஐயோ இது என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஆரம்பத்திலேயே நீ அதை கஷ்டம்னே நினைக்காம, மனசு கொஞ்சமும் சோர்வு அடையாம, என்னைக்கும் இத பண்ணிட்டே இருந்துட்டு ஆமா போய் இன்னைக்கு ஒரு நாள் வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சோர்வு அடைஞ்சு விடக்கூடாது. அதுல இருந்து விலகக்கூடாது, குறைச்சிக்கவும் கூடாது. அதாவது ஒன் வேர்டு அப்வர்ட் மட்டும் தான் இருக்கணும். இன்னைக்கு ஆரம்பிச்சேன்னா அதுல நாளைக்கு அதோட ஒரு படி மேல போலாம், இல்ல அங்கேயே இருக்கலாம், தவிர கீழே சறுக்கேண்டு வரக்கூடாது. அப்படி நீ பண்ணிட்டே போனேன்னா என்னைக்கு இருந்தாலும் அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் அபியாச யோகம் அப்படின்னு முதல்ல அத சொல்ற. இப்போ அடுத்தது சொல்ற. அவரே அடுத்தடுத்து சொல்லிடுறார். அர்ஜுனனுக்கு மனசுல தோணுமா, ஐயோ இது என்ன இது அபியாச யோகம் எவ்வளவு கஷ்டமா இருக்கே, இந்த மாதிரி எல்லாம் என்னால சதா நாம ஜபம் இதெல்லாம் பண்ண முடியாதே, இந்த பயிற்சி என்னால செய்ய முடியலன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறாராம். அதுக்கு பகவானே அடுத்தது பதிலையும் சொல்றார். அபியாசே யசமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ மதர்த்த மபி கர்மாணி குர்வன் சித்தி மவாப்ஸ்யசி. சௌமியா மேம். அபியாசேப்யசமர்த்தோசி अभ्यासेऽप्यसमर्थोऽसि மத்கர்ம பரமோ பவ मत्कर्म परमो भव மதர்த்தமபி கர்மாணி मदर्थमपि कर्माणि குர்வன் சித்திமவாப்ஸ்யசி. कुर्वन् सिद्धिमवाप्स्यसि अभ्यासेऽप्यसमर्थोऽसि मत्कर्म परमो भव मदर्थमपि कर्माणि कुर्वन् सिद्धिमवाप्स्यसि अभ्यासेऽप्यसमर्थोऽसि मत्कर्म परमो भव मदर्थमपि कर्माणि कुर्वन् सिद्धिमवाप्स्यसि. ஓகே, சோ இந்த அபியாச பயிற்சிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டம்லாம் இல்ல. இருந்தாலும் என்னால இந்த அபியாச யோகமும் பண்ண முடியலன்னு நீ கருதினால் உனக்கு மூணாவதா ஒரு ஆப்ஷன் தரேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மனம் புத்திய கட்டுப்படுத்துறது, ரெண்டாவது அபியாச யோக பயிற்சி, அதுவும் பண்ண முடியலன்னா அடுத்தது ஒண்ணு சொல்றேன். என்ன சொல்ற? அதாவது நான் என்ன பண்ணாலும் உனக்காக பண்றேன் அப்படின்னு கடமைகளை ஆற்றுறது. நீ உன் கர்ம யோகத்துல நீ பண்ற இல்லையா, என்ன பண்ணினாலும் அது பகவான் தான் எனக்கு புகலிடம், அவர் தான் ஹையஸ்ட், எனக்கு வேற எதுவுமே தெரியாது. சோ அவரை நான் சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் பிரேமையோட நான் எல்லா செயல்களும், என் பூஜை, என்னுடைய யாகம், தானம், தவம், எல்லா கடமைகள் எல்லாத்தையும் நான் இடைவிடாம அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக மட்டும் செய்கிறேன் அப்படின்னு. சோ பகவானுக்கு எனக்காகவே நீ கடமை ஆற்றுறதா பண்ணு, நீ அது போறோம், வேற எதுவுமே நீ பண்ண வேண்டாம். என்ன பண்ணாலும் நான் பகவானுக்காக பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு நீ அதுல தீவிரமா இது பண்ணு. இது ஈஸி இல்லையா? இதுவும் ஒரு உபாயமா அவர் கொடுக்கிறார். நீ இப்படி பண்ணி நான் எதை பண்ணாலும் எனக்காக பண்றேங்கிற அந்த மனோபாவத்தோட பண்ணு, நான் அதை ஏத்துக்கிறேன், உனக்கு அதே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற. இப்போ அடுத்தது இதுவும் முடியல, எதை பண்ணாலும் நான் உனக்காக பண்றேன்னு என்னால ஃபுல்லா, அதாவது ஓரளவுக்கு என்னால பண்ண முடியறதே தவிர முழுமையா என்னால
எல்லாம் உனக்காக நீ உனக்காக பண்றேன் அப்படின்னு என்னால பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு 4வது உபாயமும் ஒண்ணு சொல்றேன். அது 4வது உபாயம் என்ன அப்படிங்கறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் இது. அவ்வளோ விஷயம் இருக்கு இதுல. நம்மளுக்கு அதாவது அவ்வளோ இது நம்மளுக்கு அவரை அடைவது அவ்வளவு எளிது, ஆனா நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி அத்தனை இது கொடுக்கிறார் ஆப்ஷன்ஸ். நீ எதை வேணா சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்படியும் நம்ம பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் படிச்சும் நம்ம இந்த பயிற்சி எல்லாம் பண்ணாம இருந்தோம்னா, அதாவது நம்ம உணரணும் இந்த மனுஷிய பிறவி நம்ம எடுத்திருக்கோம், இதை எடுத்ததோட பயனே அந்த பகவான அடையிற அந்த ஒரு இது இந்த மனுஷிய பிறவியில தான் ஈஸியா முடியும். அத நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நம்ம கையில இருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப பற்று இல்லாம, அதாவது எல்லாமே உனக்கு அப்படின்ற இதெல்லாம் நம்மளால பண்ண முடிஞ்சது இல்லையா? சோ அத நம்ம மனச தியானம் பண்ணணும், மனச நிலைநிறுத்தணுங்கிறதெல்லாம் நம்மளால முடியாது. ஏன்னா அது கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓடி போயிடும், ஒரு செகண்ட்ல இங்க இருந்து அங்க ஓடி போயிடும். அது ரொம்ப கஷ்டமான பயிற்சி. பட் நீ என்ன பண்ணாலும் அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுங்கிறது அவ்வளவு கஷ்டம் கிடையாது இல்லையா? அந்த பயிற்சி எல்லாம் நம்ம பண்ணலாம் ஈஸியா. ஓகே, இன்னைக்கு இந்த 3 இதோட நம்ம வச்சுக்கலாம். 3 சாதனைகள் இதோட சொல்லியிருக்க. 4வதா என்ன சொல்ல போறாருங்கிறதையும் நம்ம பார்ப்போம். எல்லாத்துக்கும் ரிசல்ட் எண்ட் ரிசல்ட் என்னமோ ஒண்ணுதான். ஓகே, எண்டிங் சுந்தரி மாமி. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। அதுதான் தப்பா வந்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் அசதோ மா சத்கமய तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. ॐ श्री कृष्णार्पणमस्तु. ॐ तत्सत्. Thank you.